டிஃபரெண்ட் டிஃபரெண்டா பாயாசம் செஞ்சு குடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த குட்டிக்கு அப்பப்போ ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு குடுப்பேன். ஆனா இந்த குட்டி என்ன பண்ணா தெரியுமா? நான் செஞ்சு குடுக்குற எந்த பாயாசத்தையும் சாப்பிடுறது இல்ல. பக்கத்து வீட்ல குடுக்குற இந்த சேமியா ஜவ்வரிசி போட்ட பாயாசம்னா அவனுக்கு அவ்ளோ பிடிச்சிருக்கு. இதுல இருந்து என்ன பச்சையா தெரியுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த உள்ளூர் டிஷ் தெரிஞ்சு பழகி போன டிஷ் எல்லாம் ஃபர்ஸ்ட் செஞ்சு குடுப்போம். அதுக்கப்புறமா டிஃபரெண்ட் டிஃபரெண்டா செஞ்சு குடுக்கணும்னு தெரியுது. வீட்ல பாயாசம் செஞ்சாலே அன்னைக்கு நல்ல நாளா தான் இருக்கும். ஆமா, நம்ம வெற்றிலை தீபம் வேற போடுறோம் இல்லையா முருகனுக்கு, அதுக்காக தான் செஞ்சிருந்தேன். முக்கியமா கல்யாண வீட்டு பாயாசம்னா ரொம்பவே பிடிக்கும். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அப்படி கிரீமியா அந்த மாரி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் விட்டு முந்திரி, திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்துக்கணும். பாத்திரத்துல அடிக்கடி விளக்க முடியாதுன்ற காரணத்தினால அதே பாத்திரத்துல சேமியா போட்டு நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கணும். அப்படியே அதுல கொஞ்சமா பால் ஊத்தி நல்லா வெந்த பின்னாடி ஜவ்வரிசியை தனியா வேக வச்சு எடுத்திருந்தேன். அதையும் கொட்டிட்டேன். கொஞ்சமா மில்க் மேட் ஆட் பண்ணிருக்கேன். நல்ல கிரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக. லாஸ்டா நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு அப்புறமா குங்குமப்பூ எல்லாம் போட்டு இறக்குனா சூப்பரான பாயாசம் ரெடி. குட்டு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டா. அப்புறம் என்ன, அவ்வளவுதான்.